Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா த டிவைட். திரைப்படம் வெளிநாடு 2021. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டு திரைப்படங்க. திரைப்படத்தின் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா கேத்தரின் கார்சானி. திரைப்படத்தின் ரைட்டர்ஸ் கேத்தரின் கார்சானி, ஆக்னஸ் ஃபெவரா அண்ட் லாரெட். இந்த திரைப்படத்தில் வெலேரா ப்ரோனி டெட்சே, ரஃபேலா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மரினா ஃபோயஸ், ஜூலி பெட்டோவா அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. சரிங்க, த டிவைட் என்ன மாதிரி கதைக்களம் பார்ப்பாங்க. படத்தின் நாயகியான ரஃபேலும் ஜூலியும் வந்து பார்த்திங்கன்னா லெஸ்போஸ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் வந்து சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க வச்சுப்போமே. அது படத்தில் எத்தனை ஆண்டு காலம் காட்டல. நீங்கள் அவங்க வயதை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 50 வயது இருக்கக்கூடியவராக இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா. இதில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, திடீர்னு வந்து ஜூலியா வந்து ரஃபேலை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த பிரிஞ்சு போன முடிவுனா அதை தாங்க முடியாமல் ரஃபேல்ஸ் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த கட்டத்தில் எதிர்பாராதமாக அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்படுற சூழல் ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்து ஜூலி வந்து அவங்கள பார்க்க வராங்க ஹாஸ்பிட்டலில். அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, ஃப்ரான்ஸில் வந்து பொலிட்டிக்கலாக என்ன ஒரு பிரச்சனை போகுதுன்னா, அங்கே இருக்கிற வந்து ஊழியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சம்பளத்தை வந்து உயர்த்த வேணாம் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து எல்லாருமே போராடுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக் டிரைவரும் வந்து ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிறான். பட் அவனுக்கு அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, காலில் அடிபட்டு அவனும் அந்த ஹாஸ்பிட்டலில் வர நேருது. இப்போது இந்த 3 கேரக்டர்ஸுமே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வருது. வந்த அப்புறமா இந்த படத்தில் மிக முக்கியமாக ரஃபேல் அண்ட் ஜூலி வந்து கடைசியில் ஒன்று சேர்ந்தாங்களா? அதாவது அந்த அடிபட்டு வந்த ஒருத்தன் வந்து அவன் வந்து அடுத்த நாள் சரக்கு எடுத்துகிட்டு போகணும், அந்த வண்டி ஓட்டிகிட்டு போகணும். அவன் அங்கே வந்து வண்டி ஓட்டு போனானே இங்கேருந்து எப்படியாவது வந்து இவனுக்கு அடிப்பட்டத்தை சரி பண்ணிக்கிட்டுன்றது தான் மொத்த கதைக்களமேங்க. அதில் என்ன கதைக்களமாக இதான் கதைக்களம். பட் பியூட்டி லைன்ஸ் வேறுனா, இந்த மாதிரி ஒரு க்யூர் மேட்ருக்கு வச்சுட்டு உள்ளுக்குள்ளே ஒரு பொலிட்டிக்ஸ் பேசியிருப்பாங்க பாருங்கள். அதுதான் இந்த படத்தின் பெரிய பலமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இது பேசிக்கலி எனக்கு தெரிஞ்சது ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் தான். இட்ஸ் எ ஃபுல் ஃப்ளெஜ் பொலிட்டிக்கல் ஃபிலிம். ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு 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 தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து வருமானத்தை வந்து குறைக்கிற இடங்கள் ஆகிடுது. அதை எதிர்த்து போராடுறாங்க. பட் ஸ்டில் அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள போன அப்புறமா எல்லோரும் போராடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள போன அப்புறமா அங்கே இருக்கிற நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ் இவங்க எப்படி பார்த்துக்கிறாங்கன்ற விஷயம் இருக்குது பாருங்கள். திஸ் ஆங்கிள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த படத்தில் வந்து. இது வந்து படம் நெருங்க வந்து இந்த மேட்டரை வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஸ்ட்ரெயிட்டாகவே இல்லாமல் ஒரு அண்டர்லைனில் இது வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே வைஸ் இந்த காமெடி, இட்ஸ் அ காமெடி ஃபிலிம், பட்டாசம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் படத்தில் ஃபஸ்ட்டு 1 hour காமெடி சும்மா அடி பிறல்துன்னு சொல்லலாம். அந்த மாதிரி காமெடி சீரியஸான விஷயம்தான். பட் ஆனால் அந்த காமெடி வந்து அட் ஃப்ளோவில் போவோம் பாருங்கள், அது சான்ஸே கிடையாது. ரைட்டிங்கில் அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம சொல்லணுங்க. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியஸாக அந்த படம் மூவ் ஆரம்பித்தோடனே தட் வாஸ் ரியலி அதை வந்து அந்த இடத்துல எந்த காமெடியும் பண்ணாமல் அந்த ஃபுல் ஃப்ளெட்ஜாக அந்த சீரியஸாகவே போய் அந்த சீரியஸ் நோட்லேயே அந்த படம் முடிஞ்சது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பொலிட்டிக்கலாக ஒரு ஆங்கிளும் இந்த படம் பேசுனது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பேசிக்கலி பொலிட்டிக்கல் ஃபிலிம். பட் கவரப் பார்த்திங்கன்னா அது ஒரு காமெடி ட்ராமாவாக கொண்டு போனது வந்து ஒரு டேரக்டருடைய ஒரு ரைட்டிங்கில் அது வந்து ஒரு விதமான ஒரு பியூட்டியாக நான் பார்க்குறேன். ஒரு கவரப் மாதிரி. பட் ஸ்டில் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஃபிலிம் தான். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் வந்து 3 முக்கிய கதாபாத்திரங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா, ரஃபேலா பண்ண வெலேரா ப்ரோனி டெட்ஸ். என்ன பர்ஃபார்மன்ஸு, பேசிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அந்த ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அதாவது தன்னுடைய காதலி வந்து லெஸ்போவில் வந்து அவங்க ஹஸ்பண்டை பார்ப்பாங்க, அந்த அம்மாவை ஜூலியை. தன்னோட கணவன் தன்னோட பிரிஞ்சு போயிட்டானே, நம்ம எப்படியாவது கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அதை வந்து ஆக்டிங்கில் அழகாக சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களோட ஒன்லைனர்ஸ்லாம் சில இடங்களில் அடி போன் டிக்லிங் தான். நமக்கு லாஃப் போட்டு சிரித்து வயிறு வெடிச்சிற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸாகவே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு வந்து அவங்களோட ஹியூமன் கேபிட்டல் என்ற படம் நான் பார்த்துருக்கேன், லைக் கிரேசின்ற படம் பார்த்துருக்கேன். ஷீ இஸ் எ வெரி நோன் இட்டாலியன் ஆக்டர்ஸ். அவங்க இப்போ ஃப்ரான்ஸ்லேயும் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிஜமாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த படத்தில் வந்து பிடிச்சிருந்ததுங்க. இதில் கதாபாத்திரங்களை பார்த்திங்கன்னா, மரினா ஃபோயஸ் அவங்க பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரக் டிரைவராக பண்ணோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நர்ஸு கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்க ரோலுமே கிம்ன்ற ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க, ஒரு நர்ஸ் கேரக்டர். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாகவே எல்லாமே நல்லா இருந்தது. படமாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருந்தது, நம்ம டெஃபினட்டாக சொல்லணுங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா
கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் க்யூர் பாம் வின்னருங்க. அதை தவிர்த்து கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பாம் டியோருக்கு இந்த படம் நாமினேட் ஆகிருக்குங்க. ஓவராலாக அந்த படம் 4 wins and 10 நாமினேஷனாக இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் த டிவைட் படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமா வீடியோ இல்லை ரீஜனல் சினிமா வீடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.